கதையோடைய ஆரம்பத்துல சவுத் கொரியால ஒரு பட்டாம்பூச்சி ஒண்ணு பறந்து போகுது. அதுவும் ஒரு மார்க்கெட் கிட்ட போகுது. அங்க அவ்வளவு மக்கள் இருக்காங்க. எப்பவுமே அந்த இடம் பிஸியாவே இருக்கும். அப்படியே அந்த பட்டாம்பூச்சி அங்க இருந்து பறந்து கடல் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய பில்டிங் மேல போய் உட்காருது. அந்த பில்டிங்கோடைய மொட்டை மாடியில 2 வயசான கப்பல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுல தாத்தா இருக்காருல, அவரோட பேரு யூன். யூன் அவருடைய ஒய்ஃப் கிட்ட, உனக்கு தெரியுமா நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னோட ஆசை என்னன்னு? இல்லையே, எனக்கு தெரியாது. என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஆசை? அதோ தெரியுதுல கடல், அந்த கடல்ல பெரிய கப்பலை ஓட்டுற கேப்டன் ஆகணும்னு ஆசை. அட அப்படியா? ஆனா இத பத்தி நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. உடனே நம்ம யூன் தாத்தாவும் சில நேரத்துல நம்ம பழச நினைக்காம இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஆகுது. யூன் தாத்தாவுடைய ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல. இங்க பாரு, இந்த மாத்திரையை போடு, உடம்பு எல்லாம் சரியாயிடும், புரியுதா? ஐயோ மாத்திரை எல்லாம் வேணாங்க, நம்ம பசங்க பேர குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்துருவாங்கல்ல. ஆனா அவங்க வரட்டும், உடம்ப நீ பாத்துக்கணும்ல அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க வீட்டுக்கு நம்ம யூன் தாத்தாவுடைய பசங்க பேர பசங்க எல்லாம் வராங்க. நம்ம தாத்தாவும் பேர பசங்களை பார்த்து அப்படியே கையை நீட்டுறாரு, வந்து நம்மள கட்டி பிடிச்சுப்பாங்கன்னு. ஆனா எல்லா பசங்களும் அவர் காலு கூட எல்லாம் பூந்து அந்த பக்கமா போய் பாட்டியை தான் கட்டி பிடிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே பாட்டி செல்லம் தான். சோ யூன் தாத்தாவுடைய பசங்க ஏன் இங்க வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் தாய்லாந்து ட்ரிப்புக்கு போக போறாங்களாம். பசங்களை கூட்டிட்டு போனா வேலைக்கு ஆகாதுன்னு நம்ம யூன் தாத்தா கிட்டையும் அவரோட ஒய்ஃப் கிட்டையும் விட்டுட்டு போறாங்க. சரிப்பா, பசங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு பசங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்ப இவங்க பசங்களை பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யூன் தாத்தா வந்து மார்க்கெட்ல ஒரு சின்ன கடையை வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த மார்க்கெட்டை ஃபுல்லா இடிச்சுட்டு வேற என்னமோ கட்ட போறாங்க போல. முக்காவாசி கடையை வாங்கிட்டாங்க. ஆனா நம்ம யூன் தாத்தா முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. அந்த ஏஜென்ட்டும் வந்து, தாத்தா உங்க கடையில ஒழுங்கா வியாபாரமும் ஆகல, இந்த கடையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நாங்க நிறைய பணம் தரோம், ஒழுங்கா கொடுங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கடையை நான் விற்கவே மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறமா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அந்த ஏஜென்ட்டும் கிழவன் ஏன் இந்த கடையை விற்கவே மாட்டான் அப்படின்னு புரியாம அங்க இருந்து போறாங்க. அப்புறம் நம்ம யூன் தாத்தா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு. பக்கத்து கடைக்காரங்க கூட எல்லாம் சண்டை போடுவாரு. பேர பசங்க எல்லாம் இங்க தானே இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணை மட்டும் கடைக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த பொண்ணு, தாத்தா தாத்தா நீங்க சண்டை போடாதீங்க, நீங்க சண்டை போடும் பொழுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். சரி சரி தாத்தா சண்டை போடலவா அப்படின்னு அவரோட பேத்தி கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஆளு நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த குட்டி பொண்ணு, தாத்தா மெமரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயம் நம்மளால மறக்கவே முடியாம இருக்கும்ல, அததான் மெமரின்னு சொல்லுவாங்க. அது சில பேருக்கு சந்தோஷமானதா இருக்கும், சில பேருக்கு வலி நிறைஞ்சதா இருக்கும். அப்படின்னா தாத்தா உங்களோட மெமரி எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த நேரத்துல ஆப்போசிட்ல வந்த ஒரு ஆளு தாத்தா வேடிக்க அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. பேத்தியும் பயந்து போயிடுறாங்களா. டக்குன்னு பேத்தி கிட்ட போயிட்டு, நீ ஒன்னும் பயப்படாத, என்னோட மெமரி எப்படின்னு தானே கேட்ட, அது ரொம்பவே வலி நிறைஞ்சது அப்படின்னு சொல்றாரு. கதையும் பாஸ்டுக்கு போகுது. 1950வது வருஷம் கொரியன் வார் டைம். அதாவது நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு சின்ன பையன், இதுதான் நம்ம தாத்தா. நம்ம அவரோட பேரு யூன் சொல்லியே கூப்பிடலாம். யூனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு மாக்சூன். அது வந்து வின்டர் டைம், மேல இருந்து பனிலாம் பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாக்சூன்ன்ற பொண்ணு வாய மேல திறந்துகிட்டு அந்த பனியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம யூனும் அவரோட சிஸ்டரை பார்த்து, மாக்சூன் இங்க பாரு, இந்த பனியெல்லாம் சாப்பிடக்கூடாது, சளி பிடிச்சுக்கோ உனக்கு, சரியா? நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மாக்சூன். அண்ணாவுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உன்னை விட்டு நான் எங்கேயும் போகவே மாட்டேன், நீயும் என் கையை விடாம பிடிச்சுக்கணும், சரியா? அந்த குட்டி பொண்ணு மாக்சூனும் அழகா சரின்னு தலையாட்டுறாங்க. உடனே வீட்டுக்குள்ள இருந்து நம்ம யூனுடைய அப்பாவும் அம்மாவும் வராங்க. யூனுக்கு இன்னொரு தங்கச்சி, குட்டி தங்கச்சி இருக்காங்க. அந்த பொண்ணை வந்து அப்பா தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் யூனை பார்த்து, யூன் என்ன ஆனாலும் உன் சிஸ்டரை விட்டுறாத, கையை கெட்டியமா பிடிச்சுக்கோ, நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு நம்ம யூனும் அவரோட ஃபேமிலியும் அங்க இருந்து போறாங்க. இவங்கள மாதிரியே இந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த இடத்தை விட்டு பீச் கிட்ட போறாங்க. அங்க பார்த்தா அமெரிக்கன் கவர்மெண்டோடைய நிறைய நேவி ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இந்த வார்ல நார்த் கொரியாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா என்ன, இப்ப அவங்க எல்லாரும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சவுத் கொரியாவுக்கு சப்போர்ட்டா சைனா உள்ள வந்துருச்சு. அதனால நமக்கு தான் ப்ராப்ளம்னு அமெரிக்கா கிளம்புது இங்க இருந்து. இதை புரிஞ்சுக்கிற இந்த ஊரை சேர்ந்த நார்த் கொரியா மக்களும் எங்களையும் இங்க இருந்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம வெறும் இந்த பீரங்கி தேவையான பொருளை மட்டும் லோடு ஏத்தி கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அமெரிக்காவுடைய நேவிலேயே நார்த் கொரியாவை சேர்ந்த சோல்ஜர்ஸும் இருக்காங்க. அதுல ஒருத்தர், கேப்டன் ப்ளீஸ் எங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்கள காப்பாத்துங்க, மனசு இறங்குங்க அப்படின்னு சொல்ல, அந்த கேப்டனும் சரி ஓகே அப்படின்னு எல்லா நேவி ஷிப்லயும் மக்களை ஏத்துங்க, உள்ள இருக்கிற பீரங்கிகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து ஃபுல்லா மக்களை ஏத்தி அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு கேப்டன் சொல்ல, அந்த கப்பலுடைய டோரும் ஓபன் ஆகுது. அதை பார்த்து மக்கள் எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஓகே ஓகே எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்ல மக்கள் எல்லாருமே கப்பலுக்குள்ள ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம யூனும் அவரோட ஃபேமிலியும் பின்னாடி இருக்காங்க. எல்லா கப்பலுமே ஃபில் ஆயிடும், இவங்களால உள்ள போகவே முடியாது. அதான் யூனுடைய அப்பா தூரத்துல போட்ஸ் இருக்கிறத பாக்குறாரு. அந்த போட்ல சில மக்கள்லாம் ஏறி அப்படியே கடல்ல போய் ஆல்ரெடி லோடெல்லாம் ஏத்தி கடல்ல நின்னுகிட்டு இருக்கோம்ல நேவி ஷிப், அதுல ஏறலான்னு ஒரு பிளான போடுறாங்க. யூனுடைய அப்பாவுக்கும் இதுதான் சரியா வரும்னு வேகமா அந்த போட் கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் போட் தான் இருக்கு. வேகமா அந்த இடத்துக்கு ஓடும்போது தான் நம்ம யூனும் அவருடைய சிஸ்டரும் கால் தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க. அப்பாவும் அம்மாவும் குட்டி தங்கச்சி எல்லாம் முன்னாடி போறாங்க. நம்ம யூன், அப்பா நான் இங்க விழுந்துட்டப்பா, தங்கச்சியும் இங்க தான் இருக்கா அப்படின்னு கத்துறாரு. சவுண்ட் கேட்டு யூனுடைய அப்பாவும் திரும்பி பார்த்து உடனே நம்ம யூன் கிட்ட வந்து, இங்க பாருங்க, கையை கெட்டி
கெட்டிமா பிடிச்சுக்கோங்க, அந்த போட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், இந்த இடத்துல நம்ம மாட்டிப்போம், வாங்க நம்ம போலான்னு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு வேகமா போட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலையா அந்த கடைசி ஒரு போட்டு அந்த போட்ல ஏறிட்டாங்க. ஆனா இன்னும் ப்ராப்ளம் முடியல. ஏன்னா இந்த போட்ல நடுக்கடலுக்கு போகணும், அங்க இருந்து அமெரிக்கன் நேவி ஷிப்ல ஏறணும். ஆல்ரெடி மக்கள் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கயிறு மாதிரியான செட்டப், அதை பிடிச்சுதான் ஏறணுமே. நிறைய பேர் அதுல இருந்து தவறி கீழே விழுந்து நீச்சல் தெரியாம தண்ணில மூழ்கி இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலதான் அவங்க ஏறி போயாகணும். இவனுடைய அப்பா அம்மா குட்டி தங்கச்சின்னு எல்லாருமே ஏறிட்டாங்க. நம்ம யூன் இருக்கார்ல, அவரோட சிஸ்டர் மாக்ஸுன தோல்ல தூக்கிக்கிட்டு அப்படியே மெதுவா ஏற ட்ரை பண்றாரு. இவனுடைய அப்பானாலையும் ஹெல்ப் பண்ண முடியல, ஒரே கூட்டமா இருக்கு. நம்ம யூனும் அவரோட சிஸ்டர் கிட்ட, நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அண்ணாவுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரியா, நல்லா கைய கெட்டிமா பிடிச்சுக்கோ அப்படின்னு மேல ஏறும் பொழுது பக்கத்துல நிறைய பேர் ஏறாங்கல்ல, அதுல ஒரு ஆளு கிரிப்புக்காக மாக்ஸனை பிடிச்சு இழுக்க அப்படியே அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறா. நம்ம யூனும் மேல ஏறி ஷிப்புக்கு வந்துடுறாரு. ஆனா அப்பதான் அவரோட சிஸ்டர் மாக்ஸன் மிஸ் ஆனதை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான், யூனுக்கு உயிரே இல்ல. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா அப்பா மாக்ஸன் கீழே விழுந்துட்டா, அவ எங்க போனானே தெரியலன்னு கதறி அலறாரு. நம்ம யூனுடைய அப்பாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சரி நான் போயிட்டு மாக்ஸனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அவர் கீழே இறங்க. ஆனா நம்ம யூனு, அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, போகாதீங்க, நான் வேணா உங்க கூட வரட்டுமா அப்படின்னு சொல்லும் போதுதான் யூனுடைய அப்பா, இங்க பாரு பயப்படாத, இதுக்கு மேலதான் நீ தைரியமா இருக்கணும். ஒருவேளை நான் போயிட்டு திரும்ப வரல அப்படின்னா நம்ம குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும் சரியா, வாழ்க்கையில எத்தனை விஷயங்கள் வந்தாலும் நமக்கு நம்ம ஃபேமிலி தான் முக்கியம் சரியா, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கீழே இறங்கி போறாரு. அங்க அந்த குட்டி பொண்ணு மாக்ஸனை தேடுறாரு. ஆனா அந்த பொண்ணையே காணோம். ஏன்னா அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்திருப்பா போல, அவ இறந்தே போயிருப்பா. சரி நம்ம திரும்ப ஷிப்ல ஏறலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே அந்த ஷிப்பை எடுத்துடுறாங்க. நம்ம யூனுடைய அப்பா அங்கேயே மாட்டிக்கிறாரு. இதை பார்த்து யூனும் யூனுடைய அம்மாவும் கதறி கதறி அலறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, சைனாக்காரங்க குண்டு போட்டதுல அவங்க வாழ்ந்த அந்த டவுனே வெடிச்சு செதறதா, அதை பார்த்து எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. யூனுடைய அப்பாவும் அங்க நின்னு, நீ ஒன்னும் கவலைப்படாத, அப்பா கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நம்ம யூன், அவருடைய அம்மா குட்டி தங்கச்சின்னு எல்லாருமே பூசானுக்கு போறாங்க. அதாவது சவுத் கொரியால டிராப் பண்ணிடுறாங்க அமெரிக்கன் நேவிஸ். நல்ல வேலையா பூசான்ல நம்ம யூனுடைய ஆன்டி வீடு இருக்கு. அவங்க வீட்டுக்கு இவங்க போறாங்க. ஆன்டியும் வெல்கம் பண்றாங்க. ஆனா அந்த ஆன்டிக்கு ஒரு குடிகாரம் புருஷன் இருக்கான். அவனுக்கு இவங்க வந்தது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அந்த ஆன்டியும் நம்ம யூன் ஃபேமிலி தங்கறதுக்கு ஒரு இடத்த கொடுக்குறாங்க. ரொம்பவே மோசமா இருக்கு அந்த இடம். அதோட அந்த குடிகாரரும் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருக்காரா. வேற வழி இல்ல, இந்த போர் முடிகிற வரைக்கும் நம்ம இது எல்லாத்தையும் பொறுத்துதான் ஆகணும்னு இவனுடைய அம்மாவும் இங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுடைய அம்மா ஆன்டிக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம யூன் வந்து படிக்கிறதுக்கு போறாரு. அங்க போகும்போது கூட குட்டி தங்கச்சிய கூடவே கூட்டிட்டு போறாரு. ஏன்னா அம்மா வேலை செய்யறாங்க, பாத்துக்க முடியாது, யூன் தான் பாத்துக்கணுமே. அப்ப யூனுக்கு பக்கத்திலேயே ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட பேரு டாலு. ஆளுக்கு அழகா மருளா இருக்கும். டே பின்னாடி ஒண்ணு வச்சிருக்கிய, அது என்னது? நான் எங்க அண்ணாவோட சிஸ்டர் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு அழகா சொல்லுது. ஆமா எங்க இருந்து வரீங்க நீங்க அப்படின்னு அந்த டாலு கேட்க, நம்ம யூனோ நாங்க நார்த்ல இருந்து வரோம். அப்படின்னா நீங்க மோசமானவங்களா? நார்த்ல இருக்கிற எல்லாரும் மோசமானவங்களாம் கிடையாது அப்படின்னு நம்ம யூன் கத்த, ஐயோ டீச்சர் காதுல கேட்டுருமே அப்படின்னு இந்த டாலு பைபிள்ல தூங்குற மாதிரியே ஒரு சீனை போட, டீச்சரும் நம்ம யூனை திட்டுறாங்க, ஏன்டா கிளாஸ் நடக்கும்போது கத்துற அப்படின்னு. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யூன் வந்து இந்த ஷூவுக்கு பாலிஷ் போடுற வேலை எல்லாம் செய்யறாரு. பக்கத்திலேயே அந்த டால் பைபிளையும் இருக்கான். ரெண்டு பேருமே நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸும் ஆகுறாங்க. அவதான் அந்த இடத்துக்கு ஒரு மிலிட்டரி ஆளுங்க வராங்க. அவங்க கிட்ட ஒரு சாக்லேட் இருக்கு. பசங்களா இந்த சாக்லேட் வேணுமா அப்படின்னு கேட்க, அந்த டால் பைபிளையும் எழுந்து டான்ஸ்லாம் ஆடுறப்பல, ப்ளீஸ் எங்களுக்கு அந்த சாக்லேட் கொடுங்கன்னு. சரின்னு அவரும் சாக்லேட்டை கொடுக்குறாரு. இதை மத்த பசங்க பார்த்து சாக்லேட் எங்களுக்கு வேணும்னு வேகமா இவங்களை திரட்டிட்டு வர, நம்ம யூனும் அந்த டாலும் வேகமா ஓடுறாங்க. ஆனா அந்த பசங்க பிடிச்சி சமையா அடிச்சு சாக்லேட்டை பிடிங்கிட்டு போறாங்க. நைட் டைம் ஆகுது. யூனுடைய அம்மாவும், நீ என்ன வேலைடா பாத்துருக்க, போர் நடந்துகிட்டு இருக்கு, கஷ்டமான நிலைமையில நம்ம இருக்கோம், நீ சண்டை போட்டுட்டு வந்திருக்க. ஆனா அம்மா அவங்க தான் என்ன போட்டு அடிச்சாங்களே, நம்ம ஏமா அந்த மாதிரி கஷ்டப்படுறோம்? அப்பாவும் இல்ல, மார்க்சூனையும் நான் தாம தவற விட்டுட்டேன். உடனே அம்மாவும், யூன் மார்க்சூன் இறந்து போனதுக்கு நீ ஒன்னும் காரணம் கிடையாது புரியுதா? மார்க்சூனை பத்தி நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. உன்னோட அப்பா வர வரைக்கும் இந்த குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும். இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம யூன் அந்த பசங்க கிட்ட அடி வாங்கி முகம்லாம் வீங்கி போயிருக்கு. ஓ முகம் எவ்வளவோ பரவாயில்லடா, என் முகத்தை பாடுறான்னு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற டாலு பயபுலிய அடிச்ச அடியில இந்த மந்திரவாதிகள் எல்லாம் சூனியம் பண்றதுக்கு ஒரு சூனிய பொம்மையை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிட்டான் பாவம். டாலும் நம்ம யூனை பார்த்து, ஒருவேளை இந்த போர் முடிஞ்சதுன்னா திரும்ப நீ உன் ஊருக்கே போயிடுவியா? ஆமா ஆமா நாங்க போயிடுவோம். அட பாவி, இப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே ஆனோம், அதுக்குள்ளேயே நீ என்னை விட்டு போயிடுவியா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம யூன் வந்து தாத்தாவா இருக்காரு. அவரு பேத்தி கூட வந்துகிட்டு இருந்தாருல, இப்ப அந்த பேத்தியை இன்னொரு ஒரு தாத்தா தூக்கி கொஞ்சறாரு. யாரான்னு பார்த்தா அது அந்த டால் தான். ஏண்டா யூனே, இன்னும் நீ எவ்வளவு காலம் உயிரோட இருக்க போற? அந்த கடைக்கு எவ்வளவு காசு கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிட்டு ஜாலியா உன் ஒய்ஃப் கூட சுத்த வேண்டியதுனடா. அட நீ வேற, என்ன ஆனாலும் சரி அந்த கடையை நான் விற்கவே மாட்டேன், நான் சாகுற வரைக்கும் அந்த கடை என் கூட தான் இருக்கும் இப்படி நம்ம யூன் தாத்தா பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட். அங்க இந்தியாவை சேர்ந்த ஒரு 2 பேர் லவ்வர்ஸ், அவங்க காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயே ஸ்கூல் படிக்கிற கொரியன்ஸ். அங்க பாருங்கடா 2 பேரும் காஃபியை குடிக்கிறாங்க. இதனாலதான்டா இவங்க நாடே கேவலமா இருக்கு அப்படின்னு இந்தியாவை அவங்க மோசமா பேச அந்த பையனுக்கு கோவம் வருது. சண்டைக்கு போக நிக்க நடுவுல நம்ம யூன் தாத்தா வந்து அந்த ஸ்கூல் பசங்க
பசங்களை போட்டு மோசமா திட்டுறாரு. இங்க நம்ம டாலும் இவனுடைய பேத்தி கிட்ட உன் தாத்தாவை பாத்தியா இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் எப்ப பார்த்தாலும், இன்னும் அவன் திருந்தல அப்படின்னு சொல்றாரு. சரி இப்ப கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. 1963 வருஷம் நம்ம யூன் வந்து நல்லாவே வளர்ந்துட்டாரு. அவருக்கு படிக்கணும்னு ஆசை, ஆனா காசு இருந்தா தானே உள்ளேயே சேர்ப்பாங்க, அடிச்சு திறத்துறாங்க. அதோட யூன் தான் அவரோட ஃபேமிலியவே பாத்துக்கணும், வேற வழி இல்லாம கூலி வேலை செய்யறாரு. அந்த இடத்துக்கு சும்மா சீனா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டால் அங்க வராரு. என்னடா ஏழை பையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அடா அது ஒண்ணும் இல்லடா, வேலை இப்பதான் முடிஞ்சது. வீட்டுல தங்கச்சி படிக்கணும், தம்பி படிக்கணும். தம்பின்னு யார சொல்றாருன்னா ஆண்டி இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு பையன், அந்த பையனை சொல்றாரு. அம்மாவும் அவங்களால முடிஞ்ச வேலையெல்லாம் செய்யறாங்க, ஆனா நீ நல்லா ஜாலியா பெரிய இடத்துல வேலை செய்யறல. ஏன்னா டேய் தியேட்டர்ல ரீல் ஓட்டுறது உனக்கு பெரிய வேலையாடா, நம்ம ரெண்டு பேருமே பெரிய ஆளாகிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு அந்த டால் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்க கொடுக்குறாரு. சோ அதுல வந்து ஒரு வேலை வாய்ப்பு, ஜெர்மனில வந்து ஒரு சுரங்கத்துல வேலை. அந்த வேலையை பத்தி இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எங்க டால் வேலை செய்யற இடத்துல. அவர் உண்மையிலேயே தியேட்டர்ல அந்த ரீல சுத்துவாங்கல்ல அந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா டாலே நீ என்ன தைரியத்துல சுரங்கத்துல வேலைக்கு போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னால ஏதோ ஓரளவுக்கு சமாளிக்க முடியும், ஏன்னா உனக்கு மம்முட்டி எடுத்து தரையவே கொத்த தெரியாது, நீ எப்படா வேலை செய்வ? இங்க பாரு யூனு, நீ ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. இங்கேயே நம்ம வேலை செய்யறதுக்கு ஜெர்மனிக்கு போனோம்னா பணம் அதிகமா கிடைக்கும்டா. சோ போறோம், வேலை செய்யறோம், பணம் சம்பாதிக்கிறோம், திரும்ப இங்க வரோம், சும்மா ஜாலியா வாழ்றோம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க நம்ம யூனுக்கும் சரின்னு தான் தோணுது. சோ நைட் டைம் ஆகுது. யூனுடைய வீட்டுல அந்த ஆன்ட்டியோடைய பையன் இருப்பான்ல, அந்த பையனை ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான் போல. அந்த பையன் நம்ம யூனுடைய அம்மா கிட்ட வந்து அம்மா நியூஸ் பேப்பர்ல ஜெர்மனில சுரங்கத்துல வேலைன்னு சொல்லிருக்காங்க, நானும் அந்த வேலைக்கு போகட்டுமா அப்படின்னு கேட்க நம்ம யூனோட அம்மா வேணவே வேணான்னு சொல்றாங்க. யூனோட குட்டி தங்கச்சி இருக்கால அவளும் கொஞ்சம் வளர்ந்துட்டா. ஆமா ஆமா அங்க போய் நீ என்ன பண்ண போற? வேலை செய்ய போறேன். பாவம் யூனு, நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் தனியால அவன் தான் பாத்துக்கிறானே. அம்மா யூன் எங்களை விடவே ரொம்ப நல்லா படிப்பான், அவனுக்கும் படிக்கணும்னு ஆசை, ஆனா அவன் சம்பாதிக்கிற காசுலாம் வீட்டு செலவுக்கும் எங்க படிப்புக்குமே சரியாயிடுதுமா, அவனால படிக்க முடியல. யூன் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசுல நாங்க படிக்கணுமா, எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்குன்னு சொல்ல டக்குனு கதவை திறந்து யூன் அங்க வராரு. டேய் வாய உடைச்சிருவேன், ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு, உங்க படிப்புக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. நம்ம யூனும் அந்த சுரங்கத்துல வேலை செய்யறதுக்கு ரெடி ஆகுறாரு. அதுக்காக இன்டர்வியூ நடக்குது. மொத்தம் 2 டைப்ல இன்டர்வியூ நடக்குது. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுத்துல செலக்ட் ஆனா கூட ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஒன்னு பிசிக்கல் கண்டிஷன், ஒரு மூட்டை மாதிரி ஒண்ணுத்த வச்சிருக்காங்க, அதை தூக்குனாங்கன்னா அதுல செலக்டட் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வராரு, தூக்க ட்ரை பண்றாரு, முடியல, ஃபெயில்டு. இன்னொருத்தர் வராரு, அவராலையும் முடியல, ஃபெயில்டு. அடுத்தது நம்ம தலைவன் டால் தான். ஆளு தூக்குறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுக்கிறவரை பார்த்து கொப்பா மவனே அப்படின்னு கத்துறாரு. எதுவும் கொப்ப மவனேவா? இல்ல சார் அப்படி சொன்னாதான் எனக்கு எனர்ஜி வரும் அப்படின்னு கீழே குனிஞ்சி தூக்குவாருன்னு பார்த்தா எப்படியோ தட்டு மாதிரி ஓரளவுக்கு தூக்கிடுறாரு. அப்படியே அவர் உடம்பு பின்னாடி போகுது. ஏ புறா புறா அப்படின்னு எல்லாரும் புடிச்சு விட ஐம் சாரி நீங்க ஃபெயில்டு அப்படின்னு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க சொல்லிடுறாங்க. அடுத்தது நம்ம யூன் தூக்குறாரு, அவர் அசால்ட்டாவே தூக்கிடுறாரு, செலக்டட். அடுத்த இன்டர்வியூ வந்து மென்டலி ஸ்டேபிளா இருக்காங்களா அப்படின்னு லைன்ல நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம டாலும் யூன் கிட்ட எப்படியாவது நான் செலக்ட் ஆகி வரணும்டா ஜெர்மனிக்கு, இல்லனா என் கனவே நடக்காம போயிடும். யூனுக்கு புரியல, எது உனக்கு கனவா? ஏண்டா அப்பெல்லாம் உனக்கு ஒண்ணு கிடையவே கிடையாதுடா, அப்படின்னா கனவு சொல்லு. டேய் எப்படியாவது ஒரு ஃபாரின் பொண்ணை கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும்ன்றது தாண்டா என்னோட கனவு. ஜெர்மனி போனா உசார் பண்ணலாம்னு யோசனையில இருந்தேன், ஆனா என்ன ஃபெயில் ஆயிட்டேனே, இதுலயாவது நான் பாஸ் ஆகணும். அந்த இன்டர்வியூ நடக்குது. நம்ம யூன் வந்து நல்லா படிக்கிறவரு, அவர் இந்த வேலை செய்வாரா அப்படின்னு ஒரு டவுட். நம்ம டால் வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இல்ல, அதனால இவங்க ரெண்டு பேரையுமே இந்த வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கும்போது டக்குனு அந்த டால் பைபிளை யோசிச்சு அந்த இடத்துல கொரியாவுடைய கொடி இருக்கு, அதை பார்த்து தேசிய கீதம் பாட யூனும் சேர்ந்து பாடுறாரு. அவர் மட்டும் கிடையாது, அவர் கூட வந்த ஒரு 4-5 பேரு எல்லாருமே நின்னு பாட அந்த இன்டர்வியூ எடுக்கிறவரும் எழுந்து நின்னு கொரியாவுடைய தேசிய கீதம் பாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாட்டு பற்றுக்காகவே உங்களை செலக்டட் அப்படின்னு இவங்களை செலக்ட் பண்ண இவங்களும் ஜெர்மனிக்கு அந்த சுரங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க, ஆனா அது ரொம்ப ரொம்ப மோசமான வேலை. பூமிக்கு அடியில ரொம்ப ஆழத்துல அவங்க வேலை செய்யறாங்க. அங்க இருக்கிற மிஷின் வந்து கல்லு மேல பட்டு கல்லு செதறி அங்க இருக்கிற ஒருத்தருக்கு அடிபடுது. அது நிலக்கரி சுரங்கம் தானே, அப்படியே நிலக்கரி எல்லாம் உடம்புல பட்டு வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி அங்க அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு வந்து ஒரே ஒரு பண்ணு தான், அதையும் ஒழுங்கா உட்காந்து சாப்பிட முடியாம கையெல்லாம் அழுக்கா இருக்கும், அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வேலையை முடிச்சுட்டு இவங்க வெளியே வந்தாலும் 2 மணி நேரத்துக்கு மேல குளிக்கணும், ஏன்னா அப்பதான் உடம்புல பட்டிருக்கிற அந்த நிலக்கரி எல்லாம் ஃபுல்லா போகும். அப்புறம் எல்லாருக்குமே ரூம் கொடுத்திருப்பாங்க, அங்க வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யூனும் இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவர் ஃபீல் பண்றாரு, ஆனா நம்ம ஃபேமிலி அங்க நல்லா இருப்பாங்கல்ல அப்படின்னு கொஞ்சம் அவருக்கு சந்தோஷமும் வருது. வாரத்துக்கு ஒரு நாள் லீவு, யூனு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜெர்மனியை சுத்துவாரு. அப்பதான் அங்க ஒரு கொரியன் பொண்ணு பாக்குறாரு. என்னடா நம்ம ஊர் பொண்ணு இங்க என்ன பண்றா அப்படின்னு பாத்துக்கிட்டே ஓட்ட நேரா ஒரு பழக்கடையில வண்டியை விட்டு ஆளு தொப்புன்னு விழுறாரு. அந்த பொண்ணு
பாக்குறாங்க யூனு ஒரு கொரியன் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அடிபட்டிருக்கும்ல அதுக்கு அவங்க கட்டு போடுறாங்க. ஏங்க என்னோட பேரு யூனு, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க அவங்களும் என்னோட பேரு யங்ஜான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் மீட் பண்ண அப்படின்னு சுரங்கத்துல வேலை செஞ்சவங்க கூட சேர்ந்துகிட்டு சாப்பிடும்போது அவரு சொல்றாரு, எது பொண்ணு பாத்தியா? டேய் கொரியனா? ஆமாமா கொரியன் தான். அப்படின்னு அந்த பொண்ணை இன்னொரு தடவை மீட் பண்றா, அவங்களுக்குள்ள லவ் செட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏத்தி விடுறானுங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு அந்த பொண்ணு இன்வைட் பண்ண இவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாரு. நம்ம யூன் வந்து யங்ஜா கூட டான்ஸ் ஆடுறாரு. ஆனா அந்த பயபுள்ள டால் இருக்காரு, அவருக்கு ஃபாரின் பொண்ணை உசார் பண்ணணும்னு ஆசை தானே. அந்த பார்ட்டிக்கு ஒரு ஜெர்மன் பொண்ணு வந்திருக்கா. உடனே யூனை பிடிச்சி டே டே அந்த பொண்ணை தானே நான் உசார் பண்ண போறேன், எப்படி நான் உசார் பண்றது? அது வந்து உன்னோட திறமைய அந்த பொண்ணு கிட்ட காட்டு, அதுல அவ இம்ப்ரெஸ் ஆயிட்டானா ஓகே ஆயிடும். ஓ அப்படியா, என் திறமைய பாரு அப்படின்னு பாட்டு ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கு, இவரு ஒரு சைடு ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஏ பொண்ணு இதுதான் கொரியன் ஸ்டைல் டான்ஸ், எப்படி இருக்கு? இத பார்த்து மயங்காதவங்க யாரும் இருக்க முடியாது, எப்படி மாமா ஸ்டைல் அப்படின்னு இதெல்லாம் ஒரு டான்ஸ்னு ஆடி காட்டுறாரு. ஆனா பை லக் அந்த பொண்ணுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி அவரை ஓகே பண்ணிடுறாங்க. தலைவருக்கு லவ் செட் ஆயிடுது. எங்க நம்ம யூனோட ஆளு என்ஜே இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு நர்சிங் காலேஜ்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்களே. அவங்களோட ஹாஸ்டலுக்கு ஒரு நாள் நைட்டு நம்ம யூனும் டாலும் போய் நிக்கிறாங்க. நம்ம டாலோட ஆளு ஜெர்மன் பொண்ணு, அதுவும் இந்த ஹாஸ்டல் தான் போல. சோ தலைவர் அவரோட ஆளை பார்க்க போறாரு, யூனு இவரோட ஆளை பார்க்க போறாரு. இந்த என்ஜே வந்து ஜெர்மனிக்கு படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. கொரியன் ஃபுட்டே இங்க கிடையாதுல்ல. ஆனா நம்ம யூனு டாலு இன்னும் நிறைய பேர் சேர்ந்து தானே அந்த சுரங்கத்துல வேலை செய்யறாங்க. அவங்க கொரியன் ஃபுட் ஆக்கிருக்காங்க. அதை கொண்டு வந்து என்ஜே கிட்ட கொடுக்க அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. எங்க டால் அவரோட ஆளை பாக்குறதுக்கு போனார்ல, பாவம் லாங்குவேஜ் வேற ப்ராப்ளம். அந்த பொண்ணு என்ன பண்ணிடுதுன்னா சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. அந்த ஜெர்மன் பொண்ணு நம்ம டால பாலியல் பலகாரம் பண்ணிடுது. அப்புறம் அந்த பொண்ணு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. டால் ஓரமா குத்த வச்சு உட்காந்து எம்மா என்ன காப்பாத்துமான்னு அழுதுகிட்டு இருக்காரு. சோ இங்க நம்ம யூனும் என்ஜேவும் நிறைய இடங்களுக்கு போறாங்க. அவங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்ளோஸ் ஆகி அவங்க லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லாமே ஒழுங்கா தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம யூன் வேலை செய்யறாருல அந்த நிலக்கரி சுரங்கம், அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம், பிரஷர் அதிகமாகி அந்த சுரங்கமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. உள்ள நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே கொரியால இருந்து வேலைக்கு வந்தவங்க தான். சோ வேக வேகமா தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நிறைய பேருக்கு அடிபடுது. ஒருத்தரோட ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி எல்லாரும் மேல வர ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம யூனு டாலு இன்னும் சில பேர்லாம் கீழேயே மாட்டிக்கிறாங்க. மொத்த இடமும் க்ளோஸ் ஆயிடுது. வெளியே தப்பிச்சு வந்தவங்க எல்லாம் அடிபட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல்ல சேர்க்கறாங்க. அங்கதான் நம்ம என்ஜே வந்து நர்ஸ் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுரங்கத்துல ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்குன்னு சொல்ல இவங்களுக்கு பயம் வருது. ஏன்னா நம்ம யூனு அங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யூன் வருவாரா அப்படின்னு பார்த்தா யூனையே காணோம். அங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கும்போது யூன்லாம் வெளியே வரவே இல்ல, உள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட என்ஜேவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த நிலக்கரி சுரங்கத்துடைய இன்சார்ஜ் கிட்ட போயிட்டு இன்னும் உள்ள சில பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது ஐம் சாரி மேடம், எங்களுக்கு டைம் இல்ல, இந்நேரத்துக்கு அவங்க இறந்து போயிருப்பாங்க, நம்மளால அவங்கள காப்பாற்ற முடியாது. ஆனா சார் அவங்க பொழப்பு தேடி வந்த ஏழைங்க சார், ப்ளீஸ் அவங்கள காப்பாத்துங்க, இவங்க எல்லாரையும் நம்பி ஊர்ல ஒரு குடும்பமே இருக்கு சார் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அவரு கண்டுக்கவே மாட்டாரு. அங்க இருந்து போறாரு. இந்த விஷயத்த வெளியே தப்பிச்சு வந்தாங்களா கொரியாக்காரங்க, அவங்க எல்லாருமே பாக்குறாங்க நம்மள காப்பாத்திக்க நம்ம தான் களத்துல இறங்கணும்னு கையில கோடாரி அது இதுன்னு எடுத்துக்கிட்டு அந்த உடஞ்சி போன பீசஸ் எல்லாம் நகர்த்தி உள்ள இருக்கிற நம்ம யூனையும் டாலையும் காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இந்த நேரத்துல சுரங்கத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம டாலு யூனு, அதுவும் யூனுக்கு மோசமா அடிபட்டு அவர் உடம்புல மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல. டாலும் எழுப்ப ட்ரை பண்றாரு, டே யூன் எழுந்துடுறா. ஆனா யூன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. டாலுக்கு புரியுது யூன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. டே யூன் எழுந்துடுறா, நீ இங்கேயே செத்து போயிட்டனா உன்னுடைய அம்மா தங்கச்சி எல்லாம் என்னடா பண்ணுவாங்க, எழுந்துடுறா அப்படின்னு இவர் எழுப்ப ட்ரை பண்றாரு. சாகர நிலைமையில இருக்கிற யூனுடைய மைண்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் ஓட ஆரம்பிக்குது. ஒருவேளை போர் மட்டும் நடக்கலன்னா நானு அம்மா அப்பா சிஸ்டர்னு எல்லாருமே சந்தோஷமா அங்கேயே இருந்திருப்போம்ல, எங்க அப்பாவும் எங்க கூடவே இருந்திருப்பாரு, நான் இங்கெல்லாம் வந்து கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. முக்கியமா என்னுடைய சிஸ்டர் மார்க்ஸும் என் கூட இருந்திருப்பா, எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன்னு சொன்னேன். ஆனா நான் தான் அவளை தவற விட்டுட்டேன், என் தங்கச்சி இறந்து போயிட்டா, இப்ப நான் அவ கூடவே போக போறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இவர் செத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம டால் இருக்காருல, டே எழுந்துடுறா அப்படின்னு நெஞ்சிலேயே போட்டு அடிக்க சடனா யூன் கண்ணை முடிச்சு எழுந்துக்கிறாரு. அதோட அவர் கண்ணுக்கு ஒரு வெளிச்சமும் தெரியுது. என்னடான்னு பார்த்தா வெளியே இருக்கிற ஆட்கள்லாம் ஓபன் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. அவங்க நம்ம யூனையும் டாலையும் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் யூன் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் என்ஜிக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா கொரியால இருந்து வந்த எல்லாருடைய விசாவையும் கேன்சல் பண்ணி அவங்க ஊருக்கே அனுப்ப போறாங்களாம். நம்ம யூனும் என்ஜி கிட்ட நீயும் என் கூடவே வந்துடுறியா அப்படின்னு கேட்க, என்ன மன்னிச்சிரு யூன், ஆல்ரெடி உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுற, இதுல எக்ஸ்ட்ரா பாரமா நானும் வந்துட்டேன்னா அது நல்லா இருக்காது, நீ ஊருக்கு போ, உன் ஃபேமிலியை பாத்துக்கோ, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யூனு ஊருக்கு வராரு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு கத்த யூனுடைய சிஸ்டரு ஆன்டியோடைய பையன் அம்மானு எல்லாரும் ஓடி வராங்க. அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவரு இந்த குடும்பத்துக்காக வெளிநாடுலாம் போய் உழைச்சிட்டு வந்திருக்காருல. அம்மாவும் அங்க வேலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு, அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து உயிர் பொழைச்சு வந்திருக்காரு, அதை கூட அவரு சொல்லவே இல்லை வீட்டுல. இங்க ஏதாவது வேற ஏதாவது வேலை கிடைக்கிற வரைக்கும் யூன் வந்து அவரோட ஆன்டி கடைக்கு ஹெல்ப்
ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து ஒரு டைலரிங் கடை வச்சிருக்காங்க. சோ அந்த மெட்டீரியல் எல்லாம் கொண்டு வராரு. அவரும் இவனோட ஃப்ரெண்டு டால் இருக்காருல்ல, அவர் இந்த கடைக்கு துணி தைக்கிற ஆளுங்க எல்லாம் பிடிச்சு கொண்டு வரது தான் அவரோட வேலை. அப்படி கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு வர அந்த பர்சன் ஆன்டி கிட்ட வந்து எனக்கு வித்தியாசமான ஒரு துணி வேணும் அப்படின்னு கேட்க ஆன்டியும் போய் எடுத்துட்டு வராங்க. ஐயோ நான் இந்த மாதிரி கேட்கலன்னு ஆன்டி போட்டிருக்காங்க ஒரு Dress. அதுல இருக்கிற டிசைனை பார்த்து எனக்கு இந்த மாதிரி டிசைன் தான் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இத பாக்குற நம்ம டாலும் எங்க சார் அது லேடிஸ் போடுற டிசைன் சார், அத நீங்க போட்டுக்கிறீங்கன்னா ஐயோ உங்களுக்கு தெரியாது, எங்களுடைய ஜெனரேஷன்ல ஆம்பளைங்க பொம்பளையா மாறுவோம், பொம்பளைங்க ஆம்பளையா மாறுவோம், இதெல்லாம் ஃபேஷன் சார், ஹாட் டாபிக், எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்க இருந்து போறாரா. இத பாக்குற ஆன்ட்டியும் எது ஆம்பளை பொம்பளையா மாறுவாங்க, பொம்பளை ஆம்பளையா மாறுவாங்களா, அப்படின்னா ஆம்பளையால புள்ளெல்லாம் பெத்துக்க முடியுமா, கிறுக்கனா இருப்பான் போல அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அட விடுங்க ஆன்ட்டி அப்படின்னு யூன் சொல்லும் பொழுது அந்த இடத்துக்கு நம்ம யூனுடைய ஆளு என்ஜி வந்திருக்காங்க. சோ இவரும் தனியா போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போதுதான் என் மனசை நான் மாத்திக்கிட்டேன், உனக்கு பாரமா இருக்க மாட்டேன், உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு இவங்க சொல்ல தலைவரும் ஓகேன்னு சொல்லி மேரேஜும் ஸ்டார்ட் ஆகுது. சோ கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ கொரியன் பாரம்பரியத்துல ஒரு விளையாட்டு மாதிரி விளையாடுறாங்க. அது என்னன்னா நம்ம யூனுடைய கையையும் காலையும் கட்டி போட்டு குச்சியாலேயே யூனுடைய கால்லயே பொழிச்சு பொழிச்சு நடிப்பாங்க. அவருக்கு அடி விழக்கூடாது அப்படின்னா அவரோட ஒய்ஃப் நம்ம என்ஜி வந்து பாட்டு பாடணும். ஆனா என்ஜி பாடவே மாட்டாங்க, கம்முனே இருக்காங்க. நம்ம டாலும் இதுதான்டா வாய்ப்பு அப்படின்னு யூனா படுக்கா போட்டு கால்லயே சுள்ளு சுள்ளு நடிக்கிறாரு. யூனும் கத்துறாரு, என்ஜி பாடி தொலைய எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. அட இவரு மட்டும் கிடையாது, யூனுடைய சிஸ்டர் அம்மா அப்பான்னு சுத்தி இருக்கிற எல்லாருமே என்ஜிய பாட சொல்றாங்க. சரின்னு அவங்களும் பாட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம யூனும் எப்பா இதுக்கு இவன் அடிக்கிற அடியே பரவாயில்ல அப்படின்னு மயங்கியே வந்துடுறாரு. ஏன்னா அந்த பாட்டு அவ்வளவு கர்ண கொடூரமா இருக்கு. எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம என்ஜி தான் அவங்க பாட்டியா இருக்காங்க. அந்த மேரேஜ்ல பாடினாங்கல்ல அதே பாட்டை தான் பாடிக்கிட்டே அப்படியே மார்க்கெட்ல நடந்து வராங்க. நேரா கடைக்கு வராங்க. அங்க நம்ம யூன் இருக்காரு. ஏய் உனக்கு உடம்பு முடியல, நீ எதுக்கு இப்ப மார்க்கெட்டுக்கு வந்த? உடனே என்ஜியும் இன்னும் 2 நாள்ல தவசம் இருக்கு, அதுக்கு நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு தேவையான பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு இவரையும் கூட கூட்டிட்டு போறாங்க. அப்படியே திரும்பவும் கதை பாஸ்டுக்கு வருது. 1973வது வருஷம் நம்ம யூனுக்கு வந்து மரைன்ல வேலை கிடைக்க போகுது. அது அவரோட ஃப்ரெண்டு டால் கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாரு. ஆனா என்ன இப்ப எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் கிட்டத்தட்ட சம்பளமும் அங்க. ஆனா ஏதோ ஒண்ணு இவரால கப்பல்லாம் ஓட்ட முடியும்ல, அவரோட கனவே அதுதான். அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு இந்த சந்தோஷமான விஷயத்தை அவரோட ஃபேமிலி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி கறி கடையில போயிட்டு கறியை வாங்கிக்கிட்டு அப்படியே ஹாப்பியா போகும் பொழுது அங்க நம்ம யூனுடைய சிஸ்டர் இருக்காங்கல்ல, எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யூனுடைய அம்மாவும் உனக்கு மேரேஜ் பண்ண அதிக காசு ஆகும், இப்ப நம்ம கிட்ட காசே இல்ல, அதனால கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம். காசே இல்லன்னு எப்படி யூனுக்கு மட்டும் பண்ணீங்க? ஏன்னா அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு செலவே ஆகல, ஆனா உனக்கு அப்படியா? நகை வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், எவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் முடியாது, இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணனா அவ்வளவுதான் பாட்டி ஆயிடுவேன், எனக்கு மேரேஜ் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு கத்த இந்த விஷயத்த யூன் தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி நம்ம சம்பாரிச்சோம்னா நம்ம சிஸ்டருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது. அதனால அந்த கப்பல் ஓட்டுற மரைன் வேலை எல்லாம் தேவையில்லை, வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப யூனுடைய ஆன்டி இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு குடிகார புருஷன் இருக்கானே, அவரு வந்து ஆன்டியோடைய கடையவே விக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஆன்டியால அதுக்கு மேல வேலை செய்ய முடியலையா, சும்மா தானே இருக்கு கடை, விற்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அதெல்லாம் முடியாது, இந்த கடையை விற்காதீங்க, இது நம்ம கூட தான் இருக்கணும், நம்மளே வச்சுக்கிட்டு காசுக்கு என்ன பண்றது, வித்தா காசாவது கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லும்போது உங்களுக்கு என்ன காசு தானே வேணும், இந்த கடையை உங்ககிட்ட இருந்து நானே வாங்கிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இவ தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணணும், இந்த கடையும் வாங்கணும், சோ இவர் சம்பாதிச்சே ஆகணும். இந்த நேரத்துல தான் அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் போர் நடக்குது. கொரியால இருந்து நிறைய ராணுவ வீரர்கள் எல்லாம் போறாங்க. அப்படி போறவங்களுக்கு நிறைய பணம் தராங்க போல. சோ அதனால நான் ராணுவத்துக்கு போக போறேன் அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பெர்மிஷன் கேக்குறாரு. ஆனா இவனுடைய அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. இங்க பாருமா, நான் போனேன்னு வச்சுக்கேன் $800 தராங்கம்மா காசு, நம்ம ஊர் மதிப்புக்கு 4 லட்சத்துக்கு மேல, எவ்வளவு காசுனாலும் பரவாயில்ல, நம்ம ஊர்ல இருந்தே நிறைய பேர் போய் அங்க இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அட அதெல்லாம் கிடையாதுமா, அது சேஃபான இடமா, பக்கத்துல தான் நம்ம டால் இருக்காரு, யாரா சொன்னது சேஃபான இடம்னு, போறவன் எல்லாருமே கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காண்டா. இவனோட அம்மாவும் ஆமா இவன் உன்னை தனியா அனுப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அட யாருமா சொன்னது நான் தனியா போறேன்னு, என் கூட இந்த டால் அந்தம்மா வரான் அப்படின்னு கோத்து விட்டுறாரு. எது நானும் வரேனா, நான் எப்படா சொன்னேன், அதனால ப்ளீஸ் பெர்மிஷன் கொடுங்களேன் அப்படின்னு கேட்க எல்லாருமே ஓகேன்னு சொல்ல இவரு வியட்நாமுக்கு போறாரு. அவரு கூடவே அவரோட ஃப்ரெண்டு டாலும் வராரு. உண்மையிலேயே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவரு. வேலைக்காக இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன பையனை நிறைய பசங்க சேர்ந்து அடிக்கிறாங்க. இதே மாதிரிதான் நம்ம யூனோ சின்ன வயசுல அடி வாங்கியிருப்பாரு. அந்த விஷயம் அவருக்கு ஞாபகம் வந்து வேகமா ஓடி போயிட்டு அந்த பசங்களை தடுத்து விட்டு அந்த குட்டி பையனுக்கு இவரு சாக்லேட்டை கொடுக்குறாரு. அந்த பையன் அங்க இருந்து போயிடுறான். அவரும் அகைன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல இவர் காப்பாத்தி விட்டாருல அந்த பையன், சீக்கிரம் இங்க வாங்க அப்படின்னு சைகையிலேயே கூப்பிடுறான். இவருக்கு எதுவும் புரியல, என்னடா ஆச்சு அப்படின்னு இவரு கேட்க பின்னாடி இருக்கிற பசங்களை இந்த பையன் காட்டுறான். அந்த பசங்க ஒரு பேக மாட்டிக்கிட்டு அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்குள்ள போறாங்க. அப்பதான் இவரும் புரிஞ்சுக்கிறாரு அந்த பசங்களோட பேக்ல இருக்கிறது பாம்புன்னு. வேகமா ஓட அப்படியே அந்த இடமே வெடிச்சு செதறது. நல்ல வேலை யூனுக்கும் டாலுக்கும் எதுவும் ஆகல. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க வியட்நாம்லயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி அங்க காடா நம்ம யூனும் டாலும் இருக்கும் பொழுது அங்க வியட்நாம் வீரர்கள் வராங்க. இவங்க உடனே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சத்தம் போட்டாங்கன்னா அவ்வளவுதான் மாட்டிப்பாங்க. அதனால
அதனால ரெண்டு பேரும் கம்முன்னு இருக்கும் பொழுது ஒரு பாம்பு ஒண்ணு அப்படியே டால் மேல வந்து விழுது. அத பார்த்த உடனே டால் கத்துறாராம். சவுண்ட் கேட்டு எனிமி ஆளுங்க இவங்களை போட்டு தள்ள வர நல்ல வேளையா அங்க கொரியன் மிலிட்டரி ஆளுங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க எனிமிஸ காலி பண்றாங்க. சோ அப்புறம் இவங்க காட்டுக்குள்ள ஒரு கேம்ப்ல இருந்தாங்க. அந்த கேம்ப கழிச்சிட்டு வேற இடத்துக்கு போகணும். அப்படி இவங்க போட்ல போகலானும் பொழுது அந்த இடத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே இவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறாங்க. எல்லாருமே வியட்நாமீஸ். இவங்களை எதிர்த்து தான் இவங்க சண்டையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மக்கள் வந்து எதுக்காக சண்டை நடக்குது, ஏன் போர் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு வந்து கெஞ்சுறாங்க. சோ இவனும் சின்ன பையனா இருக்கும்போது இதே மாதிரி ஒரு நிலைமையில தான் காப்பாத்துங்கன்னு கடலுக்கு வந்திருப்பாங்க. சோ அந்த விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. எல்லாரையுமே போட்ல ஏத்திக்கிறாங்க. அந்த நேரத்துல எனிமி ஆளுங்க ஷூட் பண்ண பயங்கரமான சண்டையே நடக்குது. நம்ம யூன் காப்பாத்தின அந்த கிராம மக்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒரு அண்ணன் தங்கச்சிங்க குட்டி பசங்க. அதுல தங்கச்சி போட்ல இருந்து கீழே விழுந்துடுறா. என்னோட சிஸ்டர் கீழே விழுந்துட்டா அப்படின்னு இந்த பையன் கத்த நம்ம யூனுக்கு அவரோட சிஸ்டர் மாக்சனுடைய ஞாபகம் வருது. உடனே இவர் எகிரி குதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. ஆனா அப்ப எனிமி ஆளுங்க ஷூட் பண்ண இவர் கால்ல புல்லட் பட்டுடுது. சோ அதுக்கப்புறம் அந்த வியட்நாம் போரும் ஒரு முடிவுக்கு வந்து இவங்க திரும்பவும் கொரியாவுக்கே வராங்க. சோ அங்க நம்ம யூனுடைய ஒய்ஃப் என்ஜி இருக்காங்கல்ல, நம்ம யூன் வந்து வியட்நாம் வாருக்கு போயிருப்பாரு. பணம் இவங்களுக்கு வந்திருக்கும். அந்த பணத்துல கடையை இவங்க வாங்கி என்ஜி தான் இப்ப அந்த கடையவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற கடைக்காரி கூட சண்டை. ரெண்டு பேரும் முடிய புடிச்சுக்கிட்டு சண்டை போடும்போது நம்ம யூன் தான் வந்து தடுத்து விடுறாரு. யூனை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். யூன் வந்துட்டியான்னு கட்டிப்பிடிக்க ட்ரை பண்றாங்க. அவர் அப்படியே கீழே விழுறாரு. அப்பதான் கால்ல அவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ற விஷயமே உங்களுக்கு புரிய வருது. யூன் என்னடா பண்ணி தொலைஞ்சிருக்க, இதுக்காக தான் நீ போகாதன்னு சொன்ன, பாரு கால்ல எப்படி அடிபட்டிருக்கும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஆள அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான் அப்படின்னு அவரோட ஒய்ஃபை அவரு கட்டி பிடிச்சுக்கிறாரு. சோ வந்த பணத்துல அந்த கடையை இன்னும் நல்லா அப்கிரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டால் இருக்காருல, அவரு அந்த வியட்நாம்ல இருக்கும் பொழுது ஒரு கிராம மக்களை காப்பாத்திருப்பாரு. அதுல இருந்து ஒரு பொண்ணையே மேரேஜ் பண்ணி அவரோட கனவும் நினைவாயிடுச்சு. ஃபாரின் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுவும் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருது, முத தடவையா ஒரு கொரியனும் வியட்நாமிஸும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் யூன் அவரோட குட்டி தங்கச்சிக்கு நல்லா கிராண்டா மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. அந்த பொண்ணும் அவ்வளவு சந்தோஷப்படுறா. நம்ம யூனுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் குழந்தைகளும் பிறகுது. சந்தோஷமா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் டிவில யூன் ஒரு நியூஸை பாக்குறாரு. அது என்னன்னா, யூன் வந்து சின்ன பையனா இருக்கும் பொழுது ஒரு போர் நடந்ததுல, கொரியன் வார். அதனாலதான் அவரோட அப்பாவை மிஸ் பண்ணிட்டாரு. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவரோட சிஸ்டர் மாக்சனும் இறந்து போயிருப்பாங்க. இவரு மாதிரியே அந்த போர்ல நிறைய பேர் குடும்பத்தை பிரிஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே திரும்ப ஒண்ணு சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய டிவி ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த போர்ல இந்த இடத்துல இவங்களை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி டீடைல்ஸை கொடுக்க, அந்த டீடைல்ஸை பார்த்து காணாம போனவங்க வந்து சேர்ந்துருவாங்க. இதுதான் பிளானே. அதுக்காக நம்ம யூனும் அந்த இடத்துக்கு போறாரு. ஏன்னா அவருடைய அப்பாவை கண்டுபிடிக்கணும்ல. அந்த ஐடியானால நிறைய பேர் ஒண்ணு சேர்றாங்க. இந்த விஷயங்களை லைவ் டிவில போட மக்கள் எல்லாருமே பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா காணாம போன அப்பா, அண்ணன், தம்பின்னு எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க திரும்பவும். அதே ஒரு நம்பிக்கையில தான் நம்ம யூனும் அந்த இடத்துக்கு போறாரு. யூன் கையில ஒரு போர்டையும் ஒரு நம்பரையும் கொடுத்து, நீங்க யாரை மிஸ் பண்ணீங்க அவங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த விஷயத்த லைவா டிவிலயும் போடுறாங்க. இத வீட்ல இருந்து யூனுடைய அம்மா, ஒய்ஃப், பசங்கன்னு எல்லாருமே பாக்குறாங்க. யூனும் பேச ஆரம்பிக்கிறாரு. கொரியன் வார் டைம்ல எங்க ஊரை விட்டு எங்க அப்பா, அம்மா, என் ரெண்டு தங்கச்சிங்கன்னு எல்லாருமே வந்துகிட்டு இருந்தோம். கப்பல்ல ஏறதுக்காக மேல நான் ஏறிக்கிட்டு இருந்தேன். நான் என் தங்கச்சியை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு அவளை யாரோ இழுத்துட்டாங்க. அவ கீழே தண்ணியில விழுந்துட்டா. என் தங்கச்சி மாக்சூன் கீழே விழுந்துட்டான்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன். அப்பாவும் நான் போய் பாத்துட்டு வரேன்னு கீழே போனாரு. ஆனா அதுக்குள்ள கப்பலை எடுத்துட்டாங்க. எங்க அப்பா கண்டிப்பா எங்களை பார்க்க வரேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்ல. எங்க அப்பாவை தான் நான் தேடி வந்திருக்கேன். அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நான் தான்ப்பா நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறேன், எல்லாரையுமே சந்தோஷமா வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு நம்ம யூன் அந்த இடத்துலயே ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாரு. யூனுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்கல்ல, ஒருவேளை அப்பா இத டிவில பாக்குறாருன்னா அந்த நம்பரை சொன்னார்னா போதும், யூன் கிட்ட அந்த டிவி காரங்களே தகவலை சொல்லிடுவாங்க. யூன் இந்த மாதிரி டிவில ரொம்ப சோகமா பேசத்தை கேட்டுட்டு இங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்துல பிரிஞ்சு போன நிறைய பேர் ஒண்ணு சேர்றாங்க. அதை டிவிலயும் போடுறாங்க. இதே மாதிரி நம்ம அப்பாவும் எப்ப வருவாரு அப்படின்னு யூன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வருது. டால் தான் அட்டென்ட் பண்றாரு. டேய் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்கடா அவங்க அப்படின்னு சொல்ல இவங்க வேகமா அந்த டிவி ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த இடத்துல கேமரா முன்னாடி நம்ம யூனை உட்கார வைக்கிறாங்க. யூனுடைய அப்பாவும் அங்க இருக்காரு. அவரு பேசுறாரு. யூன் இது நீதானா? ஆமா என்னோட பேரு யூன் தான். உன்னோட கையில ஒரு தீக்காயம் இருக்கும் தானே அப்படின்னு அவரு சொல்ல யூனு செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா தீக்காயமே இல்ல. இப்பதான் புரியுது இது யூனுடைய அப்பாவே கிடையாது. அந்த பர்சனுக்கு வந்து யூனுன்ற பேர்ல ஒரு பையன் இருந்திருப்பாரு போல கரெக்டா அந்த இடத்துல. இத லைவ் டிவில நம்ம யூனுடைய அம்மாவும் பாக்குறாங்கல்ல. தான் ஹஸ்பண்ட் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது வேற யாரோ அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம யூனு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாரு. நம்ம டாலும் டேய் நீ ஒன்னும் கவலைப்படாதடா, அட்லீஸ்ட் இப்ப ஒரு நம்பிக்கை இருக்குல்ல நம்ம கிட்ட, கண்டிப்பா அப்பா கிடைச்சிருவாரு, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பனா கூட இருந்து நம்ம யூனை அவரு என்கரேஜ் பண்றாரு. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் போன் கால் வருது. திரும்பவும் ஒரு மேட்சிங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அகைன் வேகமா நம்ம யூன் அந்த டிவி ஸ்டேஷனுக்கு போறாரு. யூனை கேமரா முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. ஆனா அந்த பக்கம் யாரையுமே காணோம். யூனுக்கு எதுவும் புரியல. இந்த விஷயம் லைவ் டிவில வந்துகிட்டு இருக்கு. வீட்ல இருந்து யூனுடைய அம்மா, ஒய்ஃப், பசங்கன்னு
எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷோவுடைய ஹோஸ்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்கிற இந்த யூனை சின்ன வயசுல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருத்தங்க லாஸ் ஏஞ்சலஸ் அமெரிக்கால இருந்து கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. எங்க நம்ம யூனுக்கு எதுவும் புரியல, நம்ம அப்பா அமெரிக்காவில இருந்து பேசுறாரா அப்படின்னு. அவதான் அந்த ஹோஸ்டும் சொல்றாரு, பேசுறது யூனுடைய அப்பா கிடையாது, யூனுடைய சிஸ்டர்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்ல யூன் ஷாக் ஆகுறாரு. அவங்க கூட லைவா நம்ம டிவில கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு டிவி ஒன்னு இருக்கு, அதை ஆன் பண்றாங்க. அதுல ஒரு லேடி இருக்காங்க, அவங்க லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யூனோ, என்னோட பேரு யூன், என் சிஸ்டரோட பேரு மார்க்சோன், உங்களோட பேரும் மார்க்சோன் தானா? உடனே அந்த லேடியும் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னோட பேர்லாம் சத்தியமா தெரியல, அந்த போர் டைம்ல ஒரு யுஎஸ் சோல்ஜர் தான் என்ன அமெரிக்காக்கு கொண்டு வந்தாரு, அங்க என்ன தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம யூனுக்கு தான் எதுவும் புரியலையே. பக்கத்திலே ஒரு லேடி டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் பதிலுக்கு உன்னுடைய சொந்த ஊர் பேர் என்ன அப்படின்னு கேட்க அகைன் திரும்பவும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கப்பல்ல நாங்க ஏறிக்கிட்டு இருக்கோம், எங்க அண்ணன் அவன் முதுகுல என்ன தூக்கிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல நம்ம யூனுக்கும் ஒரு நம்பிக்கை வருது, ஒருவேளை இந்த பொண்ணு நம்ம சிஸ்டரா இருக்கலாமோ அப்படின்னு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இவர் மாதிரியே நிறைய பசங்க அவங்க சிஸ்டரை தூக்கிக்கிட்டு போட்ல ஏறினவங்க தான். அவங்களுடைய சிஸ்டரா கூட இவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு பேரும் ஞாபகம் இல்ல, இடமும் தெரியல. அதனால இவங்க உண்மையிலேயே யூனோட சிஸ்டர் தானு கன்ஃபார்ம் பண்ணவே முடியல. அப்பதான் யூனோ என்னோட சிஸ்டர் மார்க்சோனுடைய காதுக்கு பின்னாடி ஒரு மச்சம் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்ல டக்குன்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே அவங்க காதை காட்டுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கு. அதை பார்த்து யூனுக்கு அவ்வளவு சந்தோஷம். லைவ் டிவில பாத்துக்கிட்டு இருக்கிற யூனுடைய அம்மாவும் மச்சம் இருக்கு, அது என் பொண்ணுதான் அப்படின்னு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அமெரிக்கால இருந்து பேசுற அந்த லேடி இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, எங்க அண்ணன் கூட நான் பேசின விஷயமா எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அண்ணன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடயே இருப்பேன், நீயும் என் கைய பிடிச்சுக்கோன அப்படின்னு என் அண்ணன் சொன்னா அப்படின்னு அவங்க சொல்ல இதை கேட்ட யூனோ, இது என் சிஸ்டர் மார்க்சோன் தான், என் மார்க்சோன் தான் இது எனக்கு திரும்ப வந்துட்டான்னு அவ்வளவு தேம்பி தேம்பி அலறாரு. மார்க்சோன் அவங்க சின்ன வயசுல போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸையும் காட்டுறாங்க. அதை பார்த்து இவர் துடிச்சு போறாரு. ஆமா ஆமா, இது என் மார்க்சோன் தான், சீக்கிரமா வர சொல்லுங்க, எனக்கு என் மார்க்சோன் வேணும்னு அவர் அலறாரு. அமெரிக்கால இருக்கிற மார்க்சனுக்கும் இதுதான் அவங்களோட பிரதர்னு தெரிஞ்ச உடனே அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. என்னை எதுக்கு நான் விட்டுட்டேன், எப்பவுமே என் கூட இருப்பேன்னு சொன்னீங்க, இப்ப என்னை விட்டு இவ்வளவு வருஷம் நீ எங்க போன, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு அவங்க அலறாங்க. இதை கேட்ட யூனோ, மார்க்சோன் நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை நான் டைட்டா பிடிச்சிக்கணும், நான் உன்னை விட்டுட்டேன், எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு அவரும் மன்னிப்பு கேட்கிறாரு அவருடைய சிஸ்டர் மார்க்சன் கிட்ட. மார்க்சனும் அழுதுகிட்டே நம்ம அம்மா எங்க, நான் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல இதை லைவ் டிவில அம்மாவும் பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்களும் மார்க்சனும் அம்மா இங்க இருக்குன்னு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். சின்ன வயசுல இறந்து போயிட்டா அப்படின்னு நினைச்ச ஒரு பொண்ணு திரும்ப உயிரோட வந்திருக்கா. அம்மா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அதை பாக்குற எல்லாருமே அவ்வளவு ஹாப்பி. நம்ம யூனோ என்னோட மார்க்சன் எனக்கு கிடைச்சிட்டா, அது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு அந்த டிவி காரங்க எல்லாருக்குமே அவரு தேங்க்ஸ் சொல்றாரு. நம்ம டால் அங்கதான் இருக்காரு, டே நம்ம தங்கச்சி கிடைச்சிட்டாரான்னு ஓடி வந்து அவரு யூனை கட்டி பிடிச்சுக்கிறாரு. அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அவங்க. மார்க்சன் டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே அவங்க கொரியாவுக்கு வராங்க. மார்க்சனுக்கு வந்து அமெரிக்காலேயே மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. நேரா வந்து அவங்க அம்மாவை பார்த்து அவங்க காலில் விழுந்து அப்படியே கட்டி பிடிச்சு ரெண்டு பேருமே அவ்வளவு சந்தோஷமா அலறாங்க. இதை நம்ம யூனோட ஒய்ஃபும் பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா ஒரே ஃபேமிலியா அவ்வளவு ஜாலியா இருக்காங்க. டிவி பார்த்துக்கிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட். ஆனா அம்மா வந்து மார்க்சன் கிட்டயே பேசிக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா அவங்க பொண்ணு கிடைச்சிட்டாங்கல்ல திரும்ப. அவ்வளவு சந்தோஷத்துல இருந்த அம்மா கொஞ்ச நாள்லயே இறந்தும் போறாங்க. அப்படியே பல வருஷங்கள் போகுது. நம்ம யூனோ அவரோட ஒய்ஃபும் நல்லா வயசாகி பசங்கெல்லாம் பெத்து அவங்களுக்கு பேர குழந்தையும் வந்து அந்த பசங்களை நம்ம யூன் கிட்டயும் அவரோட ஒய்ஃப் கிட்டயும் விட்டுட்டு இவங்க தாய்லாந்து போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. எல்லாருமே இப்போ ஒன்னா சேர்ந்து நம்ம யூனுடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்களுடைய திவசத்துக்கு படையெல்லாம் போட்டு அவங்க மரியாதைய பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியா சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. நம்ம யூனுடைய பேத்தி ஒருத்தங்க பாட்டு பாடுறாங்க. அதை கேட்டு யூனோ, ஆஹா ஆஹா சூப்பரா இருக்கு, உன் பாட்டி பாடினவர் ஒரு பாட்டு, அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்றாரு. பக்கத்துல நம்ம பாட்டியும் ஒரு இடி இடிக்கிறாங்க யூனை. இப்படியே எல்லாரும் ஹாப்பியா இருக்கும்போது நம்ம யூன் தனியா ஒரு ரூம் குள்ள போறாரு. அந்த ரூம் குள்ள போயிட்டு அவங்க அப்பா போட்டோவை பார்த்து, அப்பா நீங்க என்கிட்ட சொன்ன ப்ராமிஸ நான் நிறைவேற்றிட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் நம்ம ஃபேமிலி தான்ப்பா எல்லாமே. நீங்க சொன்ன மாதிரியே நம்ம ஃபேமிலியை நான் சந்தோஷமா பாத்துக்கிட்டேன்ப்பா. மார்க்சோனையும் கண்டுபிடிச்சேன், அம்மாவும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குறை, உங்களை திரும்ப பார்க்க முடியலன்றது தான்ப்பா. நீங்க எப்படியா இருந்தாலும் ஆன்ட்டியோடைய கடைக்கு வருவீங்கன்னு தான் இந்த கடையை விற்க விடாம நானே பாத்துக்கிட்டு இருந்தேன்ப்பா. நான் சாகுற வரைக்கும் இந்த கடையை விற்கவே மாட்டேன். நீங்க இதுக்கு மேல வருவீங்களோ வரமாட்டீங்களோ அதுவும் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டப்படுறாரு. அப்ப யூனுடைய மைண்டுக்குள்ள அவங்க அப்பா யூன் சின்ன பையனா இருக்கும்போது பக்கத்துல வர மாதிரியும், யூன் உண்மையா சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன், என்னை விடவே இந்த ஃபேமிலி நீ அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்ட, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிற மாதிரி இவருக்கு தோணுது. நம்ம யூனும் அவங்க அப்பாவுடைய ட்ரெஸ் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாரு. இவர் இந்த ரூம்ல அழுதுகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஃபேமிலியா எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இப்படியே நாட்கள் போகுது. நம்ம யூனும் அவரோட ஒய்ஃபும் மாடியில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே எல்லா கடமையையும் முடிச்சுட்டு
வச்சுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் கைய அப்படியே பிடிச்சுக்கிட்டு மாடியில இருந்து அந்த வியூவை பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பட்டாம்பூச்சி ஒண்ணு அப்படியே பறந்து போக ஆரம்பிக்குது. இந்த இடத்துலயே ஓடே டு மை ஃபாதர்ன்ற இந்த படம் முடியுது.